தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய முழு விவரங்களும் முதல்ல சேகரிக்கப்படுது. அந்த சேகரிக்கிறதுக்கான ஒரு அந்த குழுவுக்கு குருதட்சணை திட்டம்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். எதுக்குன்னா வயது முதிர்ந்தவர்கள் எங்களுடைய சீனியர் கலைஞர்கள் அத்தனைக்கும் நாங்க ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி அதை நினைக்கிறோம். அதை தமிழகமுக்கு இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள், நல்ல முதிர்ந்த நாடக கலைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற நாடக கலைஞர்கள் எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கான சிறப்பான உதவி, தொழில் உதவி, பொருளாதார உதவி, மருத்துவ உதவி, இது அனைத்தும் அவர்களுக்கு செய்யப்படும். அதனாலதான் அதுக்கு குருதட்சணை திட்டம்னு நாங்க பேர் வச்சு செய்யறோம். ஒண்ணு. இரண்டாவது, அந்த திட்டத்தின் மூலம் அனைத்து உறுப்பினர்களையும் சேகரிச்சு எங்களுடைய டேட்டாபேஸில் உள்ள கொண்டு வந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு இன்னும் சிறப்பா நாங்க எப்படி அவங்களோட தொடர்பு வச்சு அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுது. அந்த திட்டத்துக்கான குழுக்கள் அமைத்து அதோட விவாதிக்கிற விஷயம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மருத்துவ முகாம் ஒன்று நாளைக்கு சென்னையில தொடங்குறோம். அதுவும் நாளைக்கு அந்த திட்டத்தோட சேர்ந்து அந்த மருத்துவ முகாமும் நாளைக்கு ஆரம்பிக்கப்படுது.